குலதெய்வம் அப்ப கும்பிட்டுருக்காங்க, தாத்தா அவங்க எல்லாம் கும்பிட்டுருக்காங்க இங்க வந்து. பட் ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாமி கும்புறது தள்ளி போய் இப்போ சில பேர்லாம் போவாங்களா. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா குலதெய்வ அபிஷேகம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து விஜயோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நம்ம கல்யாணம் ஆன புதுசில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இது போக போக பார்த்தா ஒரு ஆளே இல்லாத ஊருக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. நானும் கேட்டேன், எங்கே தான் கோயில் இருக்குது, ஆளும் இல்லை, நடமாட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்தா சூப்பரான ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. அது அந்த இடத்துல லேக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த லேக்காக என்னன்னு தெரியல. அது அப்புறம் கார் அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சாமிக்கு ஃபஸ்ட்டு சும்மா பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தண்ணியில் இறங்கி போகணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் வந்து அந்த இடம் பார்ப்பீங்கன்னா தண்ணி இருக்காது. ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிலுக்கு காஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த தண்ணியில் வந்து நம்ம கால் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அது ஃபுல்லாக வயல்வெளி. இந்த இடம் ஃபுல்லுமே தண்ணியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஆமாம் தண்ணியிலே தான் நடந்து போனோம். சாணியை மிதிச்சிட்டேன். ஐயோ கடவுளே, சாணியை மிதிச்சிட்டேங்க. அப்படியே போகணும். இல்லை கண்ணு கேட்டின தூரத்தில் ஒரு கோயில் தெரியும் பாருங்க, அந்த கோயில் தான். இதுக்கு ரோடு கிடையாது, வயலுக்குள்ளே பூந்து தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே பார்த்தே நடங்க, அங்கங்கே சாணி இருக்குது. இது ஃபுல்லாக வயல் தான், ஆனால் இப்போ எதுவுமே போடல போல. ஆமாம், நாங்கள் இப்போ வந்து இது எதுவும் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வந்தப்பெல்லாம் நெல்ல வயல் புல்லு முதலாச்சு, அது மாதிரி இருந்துச்சு. சுற்றி வயல் தான் தெரியுதா. எங்கள் அத்தை எதோ செடியை பார்த்துட்டாங்க, அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் மாடுங்க புல்லு சாப்பிடும் போது அந்த சவுண்டு அதுவே ஒரு நல்லா இருக்கு. திட்டுக்கு 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 சவுண்டு கேட்குதா? கோயில் சவுண்டு. நம்ம கோயிலில் இருந்த பாட்டு கேட்குது. நல்ல வேலை நான் நல்லா கூட்டிகிட்டு போகிறீங்க. ஹாய் மஞ்சு. ஹாய் 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 ஹாய். என்ன மாடு வந்துட போகுது, பயந்துட்டேன். பிஞ்சிருச்சா தெரியுதா? மரத்திலே லிங்க மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. மரத்தோட மரம் தானே அது இல்லையா? இல்லமே லிங்கம் தான், லிங்கம் தான். லிங்கம் மரத்து இது லிங்கம் உடஞ்சி அந்த இதை மட்டும் வச்சிருக்காங்க. இது கவனிச்சதே இல்லை இத்தனை வாட்டி, இதை கவனிச்சதே இல்லை. ஆமாம், இத்தனை வாட்டி வந்திருக்கோம், இது நாங்கள் கவனிச்சதே இல்லை, இப்போ தான் பார்க்குறோம். இது நான் தெரிஞ்சு தேர்ட் டைம் வரேன். இப்போ இந்த இடத்துல இப்போ நடக்க வயல் நல்லா ஓகேவா. கோயில் இங்கே இருக்கு, கோயிலை சுற்றி நம்ம அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். தண்ணியே இல்லை சுத்தமா, ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. கிராமம் இல்லை, வயலா இருக்கு. காத்து பரவாயில்ல, இந்த வாட்டி தண்ணி கம்மியாக தான் இருக்கு. போன வாட்டியில் தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துச்சு, வாட்டி தண்ணியே இல்லை சொல்லணும். இதுதான் கோயில் சுற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லாக வயல், அதுக்குள்ளே இந்த கோயில் இருக்கும். ஆக்சுவலி இது பெரிய கதை. இது குலதெய்வத்துக்கு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன்.
அங்கே இருக்க மற்ற சாமிக்கெலாம் எங்கள் அத்தை விளக்கு போட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து கண்மணிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீ போய் போடு, அப்போ தான் நல்ல கல்யாணம் அப்பா நல்ல மாப்பிள்ளைய கிடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளை வம்பு பண்ணிட்டு இருந்தேன். அதான் அத்தை வந்து சொன்னாங்க, அப்போ நீ போட்டியான்ற மாதிரி ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஆன் பண்ணிக்க. எங்கள் அம்மா அப்படி சொல்லி தான் இப்போலேருந்து பண்ணாதான் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை. வா போ, அண்ணா கூட போயிட்டு அப்படி பண்ணிட்டு வா. என்னெல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க, என்னென்னலாம் சொல்றாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஏன் சீரியஸா அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, இப்பல இருந்தே சாமிக்கு பண்ணு, அப்பதான் சாமி உனக்கு நல்ல லைஃபா தருவாங்க. மாடு அங்க போயிடுச்சு. ஐய், அதுக்குள்ள ஓடி போயிட்டா. பொங்கல் ருசி நல்லா இருந்திருக்கும், சாப்பிட்டு ஓடிடுச்சு. சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு ஓடிட்டு. நீ எத்தனாவது வாட்டி கண்மணி இங்க வர? 4 times வந்திருக்காரு. நானே 3 times வந்துட்டேன். ஆக்சுவலி எதுனா வெள்ளந்தாங்கி அம்மன். ஆனா வந்து இங்க ஊருக்குள்ள என்னன்னு சொல்றாங்கன்னா வெள்ளையம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்லயா? ஆக்சுவல் நேம் வெள்ளந்தாங்கி அம்மன். உள்ளார பார்த்தோன்னா 2 சாமி சிலை இருந்துச்சுல. ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் பின்னாடி ஒரு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருந்தது கோயிலா. ஜஸ்ட் அந்த இது சாமி மட்டும் வச்சிருப்பாங்களா, அது மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு வாட்டி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனதுனால புதுசா சாமி சிலை செஞ்சு வச்சதுதான் இந்த முன்னாடி இருக்கு. மறுபடியும் ஒரு வாட்டி எதுக்கோ இந்த இதெல்லாம் தூர்வாடுறது பண்ணுவாங்கல்ல, அப்ப பண்ணும்போது அந்த பழைய சிலையை வந்து எடுத்திருந்தாங்க. எடுத்தாங்க. அது எங்கேருந்து எடுத்தாங்க தெரியல. பட் ஆனா மறுபடியும் இந்த இடத்த சுத்தி இருக்க ஏதோ இடத்த தூர்வாரும் போது எடுத்தது. அதை எடுத்ததுனால மறுபடியும் கொண்டு வந்து வச்சாங்க. அந்த வெள்ளத்தையும் தாங்கி இருந்துச்சு அப்படின்றனால அந்த பேர் வந்துச்சுன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு எப்ப தெரியும் இந்த சாமி? அதுதான் மெயின் மேட்ரு ஆக்சுவலி. ஆனா எப்படி சொல்றது, எல்லாருக்கும் வந்து எப்படி குலதெய்வம் பத்தி தெரியும்னா, அப்பா அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுல பிறந்தவொடனே நம்மளை கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு அப்படிதான் தெரியும். ஆனா எங்களுக்கு குலதெய்வம் வந்து இந்த வெள்ளந்தாங்கி அம்மன் தான். ஆனா எனக்கு இங்க மொட்டை அடிச்சு காது குத்தல. அப்புறம் அது என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ரொம்ப நாளா எங்க ஃபேமிலி அப்பா ஃபேமிலியில குலதெய்வம் அப்ப கும்பிட்டுருக்காங்க. தாத்தா அவங்க எல்லாம் கும்பிட்டுருக்காங்க இங்க வந்து. பட் ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாமி கும்புறது தள்ளி போய் இப்போ சில பேர்லாம் போவாங்களா குலதெய்வம் கோயிலுக்கு, அது மாதிரி போகாம இருந்து கண்டினியூஸி அவங்க வந்து இந்த குலதெய்வம் கோயில் இந்த மாதிரி இருக்கு, சாமியோட பேர் எல்லாமே எல்லாருக்குமே மறந்து போய் அது விட்டுட்டாங்க. ஆஃப்டர் இப்போ எங்க அப்பா ஜென்ரேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கோயிலுக்குலாம் போக ஆரம்பிச்சப்ப அவங்க வந்து கோயில் இதுதான் சாமின்னு தெரியாதனால ஜென்ரலா வந்து கும்பிடுவாங்க. லைக் யாருக்கும் தெரியலன்றவங்க சம்டைம்ஸ் முருகர் போய் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி போய் கும்பிட போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் நாங்க வந்து ரொம்ப நாளா குலதெய்வம் வழிபாடு அங்கேயே பண்ணியாச்சு. உங்களுக்கு மொட்டை அடிச்சதுலாம் அங்கதானே வைத்தீஸ்வரன்? ஆமா, எனக்கு அங்க மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு எதிர்பாராத விதமா அதை பத்தி தெரிய வந்து, இது மாதிரி உங்க குலதெய்வம் வந்து இந்த இடத்துல இல்ல, உங்க குலதெய்வம். அது யார் சொன்னா? அது ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜோசியர் வந்து இந்த மாதிரி இடத்துல சுத்தி தண்ணி இருக்கு, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து பக்கத்துல ஒரு சின்னோண்டு கோயில், ஒரு வயல் பக்கத்துல இருக்குன்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு அப்புறமா எங்க அப்பா போய் அவங்க அத்தைங்க அந்த மாதிரி மூத்தவங்க கேக்குறப்ப, ஆமா நம்ம சாமி வந்து இது இங்க கிடையாது, நம்ம சாமி அங்க காட்டூர்ல இருக்குன்னு இருக்காங்க. இவ்வளவு நாளா சாமி கும்பிட்டு இருந்தா வாய் மூடிட்டு கம்முன்னு இருந்துட்டு இப்ப கேட்டதுக்கு ஆமான்றாங்க எல்லாரும். இதே மாதிரிதான் எங்க குலதெய்வம். எங்க அப்பா வந்து தெரியாது, எங்க தாத்தா எல்லாம் தெரியாது. எங்க அப்பா தான் அப்புறம் அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சாரு அவரு. ஆனா எனக்கு மொட்டை அடிச்சலாம் எங்க குலதெய்வ கோயில்ல தான். இப்பயாவது கண்டுபிடிச்சா. நான் இப்ப முத நான் குலதெய்வ கோயிலுக்கு வந்தப்ப நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், எம்டெக் படிச்சுட்டு இருந்தப்ப வந்தேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வயசுக்கு அப்புறம் தான் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னோ அட்வென்ச்சர் மாதிரி டீகோட்லாம் பண்ணி. ஏன்னா இப்போ நீங்க வந்தப்ப அந்த ரோடு பார்த்த மாதிரிலாம் ரோடே கிடையாது, ஃபுல்லா மண் ரோடு, கல் மண்ணா இருக்கும். ரூட்டு தெரியாம எங்கெங்கயோ சுத்தி கடைசியெல்லாம் வந்தோம். இங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே வெள்ளந்தாங்கி அம்மன் அப்படின்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது. அப்புறமா 2-3 பேர்ட்டு கேட்க, ஒருத்தர் வந்து வெள்ளையம்மாளா, வெள்ளையம்மா கோயிலா அப்படின்னு கேட்டு
அப்புறமா நீங்கள் வந்து வெள்ளந்தாங்கியம்மன் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், சொல்லாதீங்க, வெள்ளையம்மா கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்புறமா கேட்ட பிறகு ஒவ்வொருத்தராக சொல்லி இந்த ரூட்டுக்கு வந்து வரோம். ஃபுல் தண்ணி அந்த வாய்க்காலில். ஆமா, இப்ப தண்ணி இல்ல. ஆனா முட்டிக்காலுக்கு அளவுக்கு முட்டிக்கால அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதுல நடந்து வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம், நல்லா இருந்துச்சு. இப்ப வெயில்ன்றனால தண்ணி இல்ல. இப்பயும் இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தோம்னா தண்ணி இருக்கும். நல்லா ப்ரோ கட் பண்ண. இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் குலதெய்வ கோயில். அங்கே தான் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு விசாரிச்சா தான் தெரிஞ்சிச்சு, பக்கத்து ஏரியாவில் வந்து தேர் ஏதோ இழுக்கிறாங்களாம். அதுக்கு வந்து அந்த தேருக்கான மாலையை வந்து இந்த கோயிலை வச்சு பர்மிஷன் மாதிரி ஏதோ கேட்டு எடுத்துகிட்டு போவாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் தெரியல, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டப்போ அதான் சொன்னாங்க. ஆக்சுவலி நான் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறேன். பிஃபோர் போயிருக்கேன், ஆஃப்டர் மேரேஜ் வந்து குலதெய்வ கோயிலுக்குலாம் போகிறேன் நான். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த சவுண்டு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வைபாக இருந்தது நல்லா.